ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஜனவரி 18. நம்ம பாட்காஸ்ட் தொடர்ச்சியாக கேட்குற எல்லாருக்கும் நன்றி. நேற்று 2வது எபிசோடு நல்லா போச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி இயங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஊக்கம் எப்போவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கலாம், ஒரு லைக் தானே, ஒரு கால் தானே, ஒரு சூப்பர் தானே அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊக்கப்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே. அது வந்து தொடர்ச்சியாக இயங்கிறதுக்கான அந்த ஊக்கத்தை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஊக்கப்படுத்துகிற எல்லா நண்பர்களுக்கும், நம்ம நேயர்களுக்கும் முதல்ல நன்றி. நேற்று வந்து ஒரு இந்த ரீல்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பையன் வந்து பைக் ஓட்டி இறந்துட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த பையனோட ரீல்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 2 வீலர் ஓட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, அதில் இறந்து போயிருக்காரு. அது ரொம்ப ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு. பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். பசங்க இப்போல்லாம் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறதை நிறைய நம்ம பார்க்குறோம். பட் என்ன பண்ணுறது, நம்ம அதை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. பட் கொஞ்சம் நிதானம் தேவை தான். ஏன்னா இந்த காலம் வந்து நம்மளை வந்து நிதானமாக இருக்கவே விடாத ஒரு காலத்தில் இருக்கோம். எல்லாமே வேகமாக செய்யக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். எது செஞ்சாலும் சீக்கிரம் செய்யணும், எது நடந்தாலும் நமக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடிலாம் இவ்வளோ உந்துதல் நமக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானுமே அந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த வேகப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே சீக்கிரம் கிடச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாமே சீக்கிரம் நடந்துடணும்னு நினைக்கிறோம். முன்னாடி இருந்த அந்த நிதானம் வந்து இப்போ நமக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. நம்ம இவ்வளோ ரொம்ப நிதானமான ஆட்கள் தான். ஆனால் எங்கேயோ அந்த நிதானத்தோட லெவல் வந்து கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு தோணுது. நமக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நடந்துடணும். இப்போ ரோட்டில் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் லேட்டாக போவோம், அவ்வளோதான். பட் அதுக்காக ஏன் இப்படி உயிரை பணைய வச்சு 2 பஸ்ஸெல்லாம் தாண்டி பஸ்ஸுக்கு நடுவில்லாம் பூந்து பயங்கர ஸ்பீடாக போகிறத பார்த்துருக்கேன். நானுமே சில நேரம் அந்த மாதிரி ரொம்ப வேகம் எடுத்து போவேன். பட் அதனால் நம்ம என்ன மிச்சப்படுத்துகிறோன்னு பார்த்தோம்னா, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மிச்சப்படுத்தும் லைஃப்பில். ஸோ அந்த விஷயம் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப சின்ன பையன், ஒரு 20s இருக்கிற ஒரு பையன், நல்ல டேலண்ட்டு, அவ்வளோ டேலண்ட்டாக இருப்பான். அவனோட வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய இழப்பு தான் இல்லையா? ஒரு பயங்கர டேலண்ட்டு அவர் வந்து காணாமல் போகிறது நம்ம லைஃப்லலாம் இருந்து அப்படிங்கிறது. அப்புறம் நேற்று ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப எழுதக்கூடியவர், ரொம்ப நிறைய வாசிக்கக்கூடியவர். அவர் வந்து சும்மா ஒரு உரையாடலில் ஒரு விஷயம் சொன்னார். இந்த பொங்கல் ஒட்டி ஒரு லாங் ஹாலிடே வந்துருச்சு நமக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 டேஸ். ஏன்னா எனக்கு இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது தான் இந்த ஹாலிடே கணக்கெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்குவோம். ஆஸ் அ ஃப்ரீலான்சர் எனக்கு வந்து உண்மையில் எல்லா நாளுமே ஹாலிடேவாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு நிஜமாக எத்தனை நாள் இந்த லாங் ஹாலிடே வந்துச்சுன்னு எனக்கு தெரில. பட் அவர் வந்து சொன்னார், ஒரு லாங் ஹாலிடே வந்துச்சு நடுவில், இவ்வளோ பெரிய ஹாலிடே வந்து சமீபத்தில் வரவே இல்லை அப்படின்னு. அப்போது அந்த லாங் ஹாலிடேக்கு அவர் நிறையா பிளான் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் எழுதணும், கொஞ்சம் இதை படிக்கணும்,
இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாம் பிளான் பண்ணவர் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. அவருக்கு நேற்று அதை பற்றி தான் புலம்பிக்கிட்டே இருந்தார். எனக்கு வந்து நான் 10 நாளுங்க ஒன்றுமே பண்ணலைங்க, சும்மாவே படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிட்டு ஒன்றுமே பண்ணல. நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கடைசியாக பார்த்தோம்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொன்னார். எனக்கும் நான் இதுக்கு ஏன் இவ்வளோ குற்ற உணர்ச்சி ஆகணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ டைம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்காமல் விட்டுட்டேன். நான் வந்து தூங்கியே கழிச்சிட்டேன், வீணாக போயிடுச்சு, என் நேரம் எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தார். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து நான் நிறைய ஆறுதலாக நிறைய வார்த்தை சொல்லிட்டு தான் இருந்தேன். உண்மையில் அது உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் சொன்ன அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை உங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எங்கேயோ நம்ம மூளையில் வந்து ஓய்வு எடுக்கிறது வந்து தப்பு அப்படின்னு பதிவாயிருக்கு. நிறையா ஓய்வு எடுக்கிறது எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கன்னா, நிறைய உழைச்சிட்டே இருக்கணும், எறும்பு மாதிரி உழைக்கணும், நேரத்தை வீணடிக்கக்கூடாது, எப்போவுமே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், புதுசாக ஏதாவது விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு வெற்றியாளர், நம்ம ஒரு சாதனையாளர் அப்படிங்கிறவங்க நிறையா வேலை செய்கிறவங்க தான் சாதனையாளர், ஹார்ட் ஒர்க்கிங்கு அப்படின்னு நமக்கு போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா அதில் எவ்வளோ சதவீதம் உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடுமையாக உழைக்கிற எல்லாருமே வெற்றியாளர்கள் ஆயிடுறாங்களா? கடுமையாக நேரத்தை வீணடிக்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய சாதனையாளர்கள் ஆயிடுறாங்களான்னா நிச்சயமாக இருக்காது. 99% பேர் அப்படி உழைக்கக்கூடியவங்க தான் நம்ம நாட்டில். எல்லாருமே ஹார்ட் லேபரர்ஸ் தான். இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், நீங்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க. சமீபத்தில் சில முதலாளிகள், எல்என்டியோட அந்த ஓனர், அப்புறம் இன்ஃபோசிஸ் ஓனர், இவங்கெல்லாம் வந்து இந்த முதலாளிகள் வந்து திரும்ப 70 மணி நேரம் வேலை பார்க்கணும், 90 மணி நேரம் வேலை பார்க்கணும், விட்டால் 24 மணி நேரமும் வேலை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிரதமரை கூட அவர் வந்து தூங்கவே மாட்டார். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை பார்ப்பார், 20 மணி நேரம் வேலை பார்ப்பார். அப்படிலாம் வந்து சொல்கிற விஷயங்களை நம்ம கவனிச்சிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையில் அவ்வளோ ஏன் வேலை பார்க்கணும், அவ்வளோ ஏன் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எனக்கு எப்போவுமே இருக்குது. ஏன்னா ஓய்வு அப்படிங்கிறத வந்து இப்படி தான், இந்த மாதிரி உழைப்பை வந்து நீங்கள் மிகைப்படுத்தி அதை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்க ஓய்வுங்கிறது வந்து ஒரு குற்ற செயலாக மாறிக்கிட்டே வருது. ஓய்வு மேலே நமக்கு வந்து பெரிய ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. ஓய்வு எடுக்கக்கூடாது, ஐயோ ஓய்வில் நிறைய நேரம் வீணாகுது, நம்ம இனிமேல் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, காலையில் நம்ம தூங்கக்கூடாது, தூக்கம் வரும்போது நம்ம தூங்க மாட்டோம். நமக்கு வந்து எப்போவுமே இந்த ஓய்வு மேலே அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து நம்ம மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து. அதனால தான் இப்போ இந்த நண்பருக்கும் அதே பிரச்சனை தான். ஒரு 10 நாள் அவர் வாழ்க்கையில் கிடைக்கிது. அவர் வந்து தினமும் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கிறவர். காலையில் 7 மணிக்கு கிளம்பிடுவார் ஆஃபீஸ்க்கு. ரெடியாக ஆரம்பித்து எல்லாம் பண்ணி வீட்டில் அவரே எல்லா வேலையும் செய்யக்கூடியவர் தான். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸில் அப்படி 9 to 5லலாம் வேலை முடிகிறதில்ல இப்போல்லாம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் எல்லா ஆஃபீஸ்லேயுமே 9 to 5 தாண்டி தான் நம்ம வேலை பார்க்குறோம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோம், இல்லை 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எந்த கணக்குலேயுமே வரதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இருக்கும். அதை வந்து கம்பெனியுமே என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனியெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் லேட்டாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க. 5 minutes லேட்டாக போனால் கூட இப்போ அந்த ஹெச்ஆரெல்லாம் வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த தம்ப்நெயில் வைக்கிறது, இல்லை ஐடி கார்டு காட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வெளியே போகிறீங்கன்றதில் வந்து, அதாவது வேலை நேரம் முடிந்து
அதிகமாக வேலை செஞ்சுட்டு எத்தனை மணி நேரம் கழித்து வெளியே போகிறீங்கன்றத கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அதிகமாக வேலை செய்ய அவங்களுக்கு ஜாலி தான். இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்கிறோம். முன்னாடியெல்லாம் ஓவர் டைம் அப்படின்னு பணம் கொடுப்பாங்க. நான் அதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சமீப காலமாக அந்த மாதிரியான ஒரு ஓவர் டைம் பே பண்ணுற தொழில் நிறுவனங்கள் பற்றி நான் ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்படுறேன். அதுவும் குறிப்பாக அலுவலகம் சார்ந்த பணி, இப்போ உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் ஓவர் டைமுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுக்காக தொழிற்சங்கங்கள் போராடுவாங்க. இந்த ஓவர் டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் எத்தனை பேர் நம்ம வந்து தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோம். அதுக்கு யாருமே பணம் கேட்குறதே இல்லை. ஏன்னா இயற்கையாக நம்ம மேலே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்து சுமத்தப்பட்டுட்டே இருக்குது. என்னென்னா நம்ம எடுக்கிற ஓய்வு நேரம் இருக்குல்ல, அது வந்து தப்பானது அப்படின்னு. அதாவது வேலைக்கு நடுவில் ஓய்வு எடுத்தால் கூட அது தப்பு தான். நீங்கள் கண்டினியூஸாக 8 மணி நேரம்னா 8 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நடுவில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் 1 மணி நேரம் டைமு, நடுவில் 10 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இருந்துக்கணும். மற்ற நேரம் முழுக்க நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து தொடர்ச்சியாக கண்காணித்து நம்மளை ரொம்ப கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் அவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் தான் அவர் குடும்பத்துக்கான நேரத்தை செலவழிக்கணும், நண்பர்களோட நேரத்தை செலவழிக்கணும், அப்புறம் சினிமாவுக்கு போகிறதோ, இல்லை அவருக்கு பிடித்த புத்தகங்கள் படிக்கிறதோ, இல்லை சுற்றுலா போகிறதோ, இது எல்லாத்தையுமே அவர் கிடைக்கக்கூடிய இந்த மிகச்சிறிய நேரத்தில் தான் இது எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு 10 நாள் கிடைக்குது. அந்த 10 நாளும் அவர் வந்து முழுமையாக ஹாப்பியாக அவரால் அவருக்கு பிடிச்சபடி ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்போவுமே அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. இந்த 10 நாளில் நான் அதை செய்யாமல் போயிட்டேன், நான் இதை செய்யாமல் போயிட்டேன், நான் வந்து ஒரு சிறுகதை எழுதலான்னு இருந்தேன், அதை எழுத முடியாமல் போயிடுச்சு, நான் வந்து இந்த ஊருக்காவது ஒரு சுற்றுலா போகலான்னு இருந்தேன், அதுக்கும் போக முடியல, நான் சும்மாவே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 4 நாளாக நல்ல கோல்டு, அப்புறம் இருமல் வேறு. சமீபமாக இந்த 1-1.5 மாதத்தில் நான் வந்து ஒரு 500 பேருக்கு இதை கேள்விப்பட்டுட்டேன். பயங்கர சரியான கோல்டு, நல்ல இருமல், அப்படியே முடக்கி போட்டுருது ஒரு 10 நாள். அவர் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த காஃப் சிரப் குடித்தாலே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாகிடும் மைண்டு, தூக்கம் வந்துடும். இருமல் பற்றி பேசும்போது இருமல் வருது, ஒரு நிமிஷம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காரு. அவர் அதையும் சொல்கிறாரு, நான் வந்து காஃப் சிரப் குடிச்சிட்டே இருந்தேன், அதனால தான் தூக்கம் வந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னாரு. சரிங்க, வரட்டும், தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியது தானுங்க அப்படின்னா, இல்லை நேரத்தை வீணடிச்சிட்டேன், இதே நேரத்தில் இந்த நேரம் மட்டும் என் கையில் ஒழுங்காக நான் பயன்படுத்தியிருந்தேன்னா இன்றைக்கி நான் முக்கியமான சில விஷயங்களை செஞ்சுருப்பேன். என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா, நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போது அவர் நல்லா தூங்கியிருக்கார் ஒரு 4 நாள். அவரோட கடுமையான வேலைகளுக்கு நடுவில், ஒரு அன்றாட உழைப்புக்கு நடுவில் ஒரு 2-3 நாள் அவருக்கு நல்ல ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடச்சிருக்கு. நல்லா தூங்கியிருக்காரு. அதுக்கே இவ்வளோ குற்ற உணர்வுக்கு உள்ளாகணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஓய்வெடுக்கிறதுக்கு குற்ற உணர்ச்சிக்குள்ளாகிறோம், தூங்கிறதுக்கு குற்ற உணர்ச்சிக்குள்ளாகிறோம். ஆனால் அது ரொம்ப முக்கியம். இப்போ பனிக்கரடிகள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பண்ணுவோன்னா 6 மாதம் வந்து ஃபுல்லாக உழைச்சிட்டு 6 மாதம் ஹைபர்னேஷனில் போயிடும். ஹைபர்னேஷனில் இருக்கும்போது தான் அது சாப்பிட்டது எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிவிட்டு நல்ல ரெஸ்ட்டில் இருக்கும். மறுபடியும் 6 மாதம் வேட்டைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி இயற்கை வந்து ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த ஓய்வுக்கான உந்துதலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து அவருக்கு வந்து அந்த தூக்கம் இல்லை ஓய்வு அப்படிங்கிறது இயற்கையாக வந்த ஒரு விஷயம். அதுக்கு வந்து அவ்வளோ குற்ற உணர்ச்சிக்குள்ளாகி அவர் வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி துடியாக துடிச்சிட்டே இருக்கார். நம்ம கூட அந்த மாதிரி துடியாக துடிச்சிட்ருப்போம், ஐயோ நேரத்தை வீணடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படி இல்லை, ஓய்வு எடுக்க நம்ம வந்து இந்த மாதிரி கில்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. அது வந்து ஒரு நேச்சுரலாக
நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்புட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து எப்படி ஒவ்வொரு பசிக்குது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா, அது மாதிரியான ஒரு நேச்சுரலான ஒரு தேவையாக இந்த ஓய்வை நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம உடலே, நம்மளுடைய ஜீவனே வந்து நீ கொஞ்சம் ஓய்வு எடுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் அந்த ஓய்வு. அப்போது நிறைய ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே ஓய்வு எடுக்கிறத பற்றி கில்ட் ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த அதிகமான வேலை நேரம் அப்படிங்கிறது, நிறைய நேரம் வேலை செய்கிறதுனாலையே நம்ம நிறைய சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையில் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கும்போது தான் நம்ம சிந்திப்போம். நிறைய புது விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்க்கணும் நமக்கு தோணும். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த செல்ஃப் அனலிசிஸ்குள்ளே நம்ம போவோம். இது எல்லாமே அந்த சும்மா இருக்கும்போது தான் நடக்கும். பட் நம்ம அந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதையே அதையும் ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி வச்சுருக்கோம். நம்ம நிறைய சும்மா இருக்கணும், சும்மா இருக்கும்போது தான் நம்ம சிந்திப்போம். பட் என்னமோ மக்களுக்கு வந்து இந்த சும்மா இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, இது எல்லாமே தப்பு 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 அப்படின்னே ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் நிறைய சும்மா இருக்க பழகுங்க. நிறைய இந்த ஓய்வு எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம எப்போவுமே பிஸியாகவே இருக்கோம். நான் சொல்கிற ஓய்வுன்றது படம் பார்க்கறது கிடையாது, சும்மா இருக்கிறது இல்லை தூங்கிறது, உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் முழுமையாக ஓய்வு தர்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, சும்மா இருக்கிறதுனா புக்ஸ் படிக்கிறது, இல்லை படம் பார்க்குறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி இது எல்லாமே வேலை தான். இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன எஃபர்ட் இப்போல்லாம் தேவைப்படுது. அப்போது இதெல்லாம் இல்லாமல் சும்மா நிம்மதியாக படுத்து தூங்குங்க, சும்மா இருங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, சும்மா ஒரு வாக் போயிட்டு வாங்க. இது வந்து நம்மளை வந்து ரெஜுவனேட் பண்ணும். அந்த வார்த்தை பாருங்கள், கொலன்னு வருது. ரெஜுவனேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மளை நிதானமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள வைக்கும் அப்படின்னு தோணுது. நம்ம நிதானமான ஒரு லைஃப்குள்ளே இதுதான் நம்மளை கொண்டு போகும்னு தோணுது. நான் முன்னாடி அந்த பையனை பற்றி சொன்னேன் இல்லையா, என்ன அவசரம், எதுக்கு இப்படி அப்படின்னு. நிதானம் ரொம்ப இப்போல்லாம் தேவைப்படுது நம்ம எல்லாருக்குமே. நான் வந்து இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிற, ஏன் வந்து இவ்வளோ லென்த்தியாக பேசுகிற அப்படின்னா, சம்டைம்ஸ் இது வந்து என்னையே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு, என்னையே கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ஒரு நீண்ட விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கான ஒரு உந்துதலாக, கண்டினியூஸாக ஒரு விஷயத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது. ஸோ அதனால் நான் இதை இன்னும் எவ்வளோ நீண்டு செய்ய முடியுமோ அவ்வளோ நீளமாக செய்யணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுதுன்னா, எனக்குள்ளே இருக்கிற நிறைய உண்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது, என்னுடைய வல்னரபிலிட்டிஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தியாக பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த நிதானம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு வந்து ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்லாம் ஃபீலே பண்ண வேண்டாம். இப்போ அந்த நண்பர் வந்து ஓய்வில் இருந்தாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஹீ இஸ் சிக். அவரோட உடம்பே ஓய்வுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி தயவு செஞ்சு ஓய்விடுற ராஜா அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கே தெரியும் எந்த நேரத்துக்கு எது செய்யணும் அப்படிங்கிறது. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, உடம்பு என்ன விதவிதமாக ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அப்படி இல்லை, உடலும் மனமும் வந்து கனெக்டடாக இருக்குது. அதுக்கு வந்து எந்த நேரத்துக்கு எது செய்யணும் அப்படிங்கிறது உடலும் மனத்துக்கும் தெரியும். ஏன்னா அதுவும் ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்குல்ல. வெவ்வேறு சூழல்களுக்கு, வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்ம உடலும் மனமும் ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்துடுது. எப்போ நம்ம சுறுசுறுப்பாக இயங்கணும், எப்போ ஓய்வாக இருக்கணும், எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்போ அழுகணும், எல்லாமே நம்ம உடலுக்கு தெரியும்.
அப்போது அதை நம்ம வந்து லிசன் பண்ணணும். லிசன் டு யுவர் பாடி, லிசன் டு யுவர் மைண்ட். அது என்ன பண்ணும் தெரியுங்களா? அது அது இன்னும் நம்மளை வந்து ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க தான் ட்ரை பண்ணோம். அப்போது ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நம்ம உடல் சொல்கிறதையோ மனம் சொல்கிறதையோ நம்ம கேட்குறதில்ல. நம்ம பாஸ் சொல்கிறத தான் நம்ம கேட்போம். முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்போம். பட் நம்ம உடல் சொல்கிறதையும் நம்ம கேட்கணும், நம்ம மனம் சொல்கிறத நம்ம கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வந்து நிதானமாக இருக்கணும். முக்கியமாக நிறைய ஓய்வு எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்காஸ்ட்டை வந்து இதோடு முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. ஸோ இந்த சனிக்கிழமை இதோட இன்றைக்கி முடிக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் யாராவது ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு புது டாப்பிக்கில் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. மேபி அதையும் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கும் அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டியை நம்ம எடுத்துருப்போம், ஒரு உரையாடலாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் இந்த பாட்காஸ்ட்டை வந்து தினமும் காலையில் 8 மணிக்கு நான் இனிமேல் அப்லோட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமை வந்து பின்பற்ற முயற்சி செய்கிறேன். ஸோ இனிமேல் தினமும் காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம கடையை திறந்துருவோம். எல்லோரும் வாங்க. தினமும் 8 மணிக்கே வரணும்னு இல்லை, ஆல் டே நீங்கள் எப்போ வேணாலும் இதை கேட்கலாம், உரையாடலாம். உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ஏதாவது போடுறேன். அதெல்லாம் எப்படி போடணுன்னு கூட எனக்கு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் என்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்கணுன்னா பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நிச்சயமாக உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப தேவை. அதை நான் கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், நீ பாட்டுக்கு யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, காலையில் விடிஞ்சோன்னே எந்திரிச்சு மைக்கை பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கே, இப்படியே போச்சுன்னா நீ ஒரு நாள் தனியாக பேசிவிட்டு அப்படியே ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிருவேன்னாரு. நான் சொன்னேன், இல்லை, நான் பேசுகிறது மைக்கு கிட்ட இல்லை, நான் பேசுகிறது எங்கேயோ மூலையில், உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட. அவங்க நிச்சயமாக என்கிட்ட திருப்பி பேசுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ வில் பி ஹியர்ட். நிச்சயமாக உங்களுடைய அன்பும் உங்களுடைய கருத்துக்களும் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இனிமேல் தினமும் காலையில் 8 மணிக்கு 8 மணி ராமசாமி மாதிரி நான் வந்துடுவேன். நீங்கள் கட்டாயம் கேளுங்க. இன்றைக்கி டாபிக் வந்து எங்கெங்கேயோ போன மாதிரி இருந்தாலும் நிறைய ரிப்பீட் ஆன மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். இன்னும் கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிறேன். இன்னும் பெட்டரான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பேசலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இதில் ஸ்பாட்டிஃபைல என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாலோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ரேட்டிங் பட்டன் இருக்கும், என்னை ரேட்டிங் போடுங்க. எனக்கும் அப்போ தான் தெரியும். ஸோ நிறைய பேர் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, கேட்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை லிசனர்ஸ் வராங்க தெரியுங்களா? ஒரு 3 நாளில் பண்ணதில் நான் பார்த்ததில் ஒரு நாளைக்கு 25 பேர் 30 பேர் கேட்குறாங்க. அந்த 25-30 பேருக்காக தொடர்ச்சியாக நான் இயங்கிக்கிட்டே இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் வீக்கெண்ட் வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.